ஒரு பசுமையான காட்டில் பறவைகள் தங்களின் இன்னிசையால் மனதை மயக்கிக் கொண்டிருந்தன. ஆடுகள் எல்லாம் ஆனந்தமாக புல்வெளியில் மேய்ந்து கொண்டிருந்தன. அந்த ஆட்டு மந்தைக்குள் ஒரு குட்டி ஆடு துள்ளி விளையாடிக் கொண்டிருந்தது. அதன் பெயர் தெரியுமா? மினி. மினி என்றால் கேட்கவா வேண்டும்? சுறுசுறுப்பின் மறு உருவம், எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ளும் ஆர்வம் அவளுக்கு அதிகம். மினி அந்த பறவைகளின் அழகில் மயங்கி அவற்றை பின்தொடர்ந்து ஓடியது. ஆஹா, நான் கூட பறக்கிறேனே என்று தனக்குள்ளேயே பேசிக்கொண்டே குதித்து ஓடியது அந்தச் சின்னஞ்சிறு ஆட்டுக்குட்டி. ஆனால் ஐயோ பாவம், மினி தெரியாமல் தன் அம்மாவையும் மற்ற ஆடுகளையும் விட்டு வெகு தூரம் வந்துவிட்டாள். அந்த அடர்ந்த வனத்திற்குள் ஒரு விசித்திரமான ஓநாய் வசித்து வந்தது. அவன்தான் விக்ரு. விக்ரு மற்ற ஓநாய்களைப் போல கொடூரமானவன் இல்லை. அவன் அமைதியையே விரும்பினான். எல்லாரோடும் நட்பாக இருக்கவே ஆசைப்பட்டான். ஆனால் என்ன செய்வது? அவனைக் கண்டாலே எல்லோரும் அலறி அடித்து ஓடினார்களே. விக்ரு ஒருநாள் அந்த புல்வெளியில் அந்தச் சிறு ஆட்டுக்குட்டியை பார்த்தான். சின்னஞ்சிறு ஆட்டுக்குட்டி, நீ எங்கிருந்து இங்கே வந்தாய் என்று மிகவும் மெதுவாகக் கேட்டான். மினி பயத்தில் நடுங்கியபடி பின்னோக்கி நகர, நீ என்னை பார்த்து பயப்படாதே குட்டியாடு, நான் உனக்கு எந்த தீங்கும் செய்ய மாட்டேன் என்று அமைதியாகச் சொன்னான் விக்ரு. விக்ரு அந்த மினிக்கு காட்டிலுள்ள பாதைகள் எல்லாவற்றையும் பொறுமையாகச் சொல்லிக் காட்டினான். பார்த்தாயா மினி, இங்கே மரங்கள் கூடச் சிரிக்கும். இந்த நதி இருக்கிறதே, அது பாட்டு பாடும் என்று அவன் சொல்லச் சொல்ல, மினி தன்னுடைய பயம் எல்லாவற்றையும் மறந்து சிரித்தது. அப்படி அவர்கள் இருவரும் நெருங்கிய நண்பர்கள் ஆகிவிட்டார்கள். மினி தன் வீட்டுக்கு சிங்கம் போல துள்ளி குதித்து ஓடி வந்தது. அம்மா என்று சந்தோஷமாக கூவினாள். ஆனால் மற்ற ஆடுகள் அந்த ஓநாயை பார்த்ததும், அடக்கடவுளே, பயத்தில் உறைந்து போனார்களே. ஆனால் மினி தைரியமாகச் சொன்னாள், இவன் என்னுடைய நண்பன். எங்கே தொலைந்து போனேன் என்று தெரியாமல் தவித்த என்னை பத்திரமாக இங்கே கொண்டு வந்து விட்டான். கீ அந்த நாள் முதல் அந்த காட்டில் விக்ருவை யாரும் பயப்படவில்லை. அவன் நன்றியுடனும் அளவற்ற சந்தோஷத்துடனும் தன் வாழ்வை அமைதியாகக் கழித்தான். மினியும் அவனுடைய அந்த அற்புதமான நட்பை ஊர் முழுக்கப் பெருமையாகச் சொல்லிக் கொண்டிருந்தாள். பயப்படத் தேவையில்லை. எல்லாரும் நண்பர்களாக வாழலாம். நாம் யாரென்று மற்றவர்களுக்குச் சொல்வதில் எந்தப் பெருமையும் இல்லை. நாம் எப்படி நடந்து கொள்கிறோம் என்பதை வைத்தே மற்றவர்கள் நம்மை எடை போடுவார்கள். நல்ல மனம் கொண்ட நண்பர்கள் எந்த உருவத்திலும் வரலாம் என்பதை மறந்துவிடாதீர்கள். பயம் வேண்டாம். நம்பிக்கையோடு இந்த உலகத்தில் வாழ்வோம்.